sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, மரியா விஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று ஆண்டினுடைய பொதுக்காலம் 21வது வாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தை சிந்தனைக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதனாலே நமக்கு இடுக்கமான வாயில் வழியாக இறையாட்சிக்குள் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். எனவே இறைவார்த்தைக்கு நாம் கடந்து செல்கின்றோம். இறைவார்த்தையானது லூக்கா நற்செய்தி 13வது பிரிவு 22 30 வரை உள்ள இறைவசனங்களாக இருக்கின்றன. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரை மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரை எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். ஆனால் அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் கிடைத்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரை அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்லுவார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பை தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அங்கு அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அடிக்கடி இந்த இறை வார்த்தையை கேட்டிருக்கின்றோம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ரொம்ப ஒடுக்கமான வாயில் வழியாக எப்படியாவது சரிந்து நெளிந்து திரிந்து சென்று விடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை கற்பனை நம்முடைய உள்ளத்திலே வருகிறார். உண்மைதான். இறையாட்சிக்கு உட்படுவது என்பது பல்வேறு மதிப்பீடுகளுடைய மத்தியில் வளைந்து நெளிந்து உண்மையான மதிப்பீட்டை தேடி செல்லக்கூடிய ஒரு கடுமையான ஒரு முயற்சியாக இருக்கிறது. டென்னிஸ் வீராங்கனைகள் எப்படி விளையாடுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். டென்னிஸ் வீராங்கனைகள் விளையாட்டில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது கடுமையான செலெக்ஷன் மெத்தட் இருக்கிறது. கடுமையான செலெக்ஷன் மெத்தட். ஒரு 5 லட்சம் பேர் பதிவு செய்தால் ஒரு 5000 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தொடக்கத்தில் 5000 பேர் தேர்ந்தெடுத்தால் அதிலிருந்து ஒரு 500 பேரை தேர்ந்தெடுப்பார்கள். 2வது கட்டத்தில் 500 பேரில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது ஒரு 50 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். அதில் கடைசியாக ஒரு 5 பேர் வருவாங்க. ஒரு 50,000 பேரில் அது 5 பேர் வருவாங்க. அப்போ பாருங்கள் எந்த அளவிற்கு நெருக்கமான, இறுக்கமான, கஷ்டமான, துன்பமான ஒரு ப்ராசஸாக இருக்கிறது செலெக்ஷன் ப்ராசஸ். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று இயற்கையினுடைய அடிப்படையில் பேசுகின்றோம். உயிர்கள் நிறைய உருவாகின்றன, ஆனால் எல்லாம் உயிர் பிழைப்பதில்லை.
உயிர் பிழைப்பதெல்லாம் வாழ்வதில்லை, வாழ்வதெல்லாம் வளர்வதில்லை, வளர்வதெல்லாம் பலன் கொடுப்பதில்லை. அதைத்தான் கவிஞன் சொல்வான் இயற்கையில், விதைத்ததெல்லாம் முளைத்ததில்லை, முளைத்ததெல்லாம் வளர்ந்ததில்லை, வளர்ந்ததெல்லாம் வாழ்ந்ததில்லை, வாழ்ந்ததெல்லாம் பூத்ததில்லை, பூத்ததெல்லாம் காய்த்ததில்லை, காய்த்ததெல்லாம் கனிந்ததில்லை, கனித்ததெல்லாம் சுவைத்ததில்லை, சுவைத்ததெல்லாம் இனித்ததும் இல்லை. எனவே பலன் கொடுக்க வேண்டும், இறையாட்சியினுடைய பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அது மண்ணிலிருந்து முட்டி மோதி விதையானது முளைத்து காற்றுக்கும் மழைக்கும் புயலுக்கும் எதிராக போராடி வளர்ந்து நெளிந்து வளைந்து வளர்ந்து அது பூக்க வேண்டும். பூத்தால் மட்டும் போதாது, அது காய்க்க வேண்டும். காய்த்தால் மட்டும் போதாது, மழை வருகின்ற பொழுது உதிர்ந்து கீழே விழுந்து விடக்கூடாது. நமக்கு தெரிகிறது, மாமரத்தில் நிறைய பூக்கள் பூத்து கிடக்கும், மணக்கும், தேனீக்கள் வந்து வைத்து கொண்டே இருக்கும். ஆனால் கடைசியிலே பார்த்தால் கொஞ்சம் மாங்காய் தான் இங்கே இருக்கும். அதுபோலத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இறையாட்சியில் நுழைவது என்பது மிக சுலபமான ஒரு காரியம் அல்ல, மாறாக கடினமான ஒரு ப்ராசஸ், செலெக்ஷன் மெத்தட் என்று சொல்லக்கூடியது. எனவே இறையாட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் தேவை கிடையாது. இடுக்கமான வாயில் வழியாக செல்ல வேண்டும் என்றால் பெரிய ஒரு லக்கேஜை தூக்கி கொண்டு செல்ல முடியாது. அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். இடுக்கமான வாயில், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பலஸ்தீனத்தில் இன்றும் அப்படித்தான் இடுக்கமான வழிகள் இருப்பதை பார்க்கிறோம். ஸ்ட்ரீட்டுகள், தெருக்கள் எல்லாம் வந்து இடுக்கமாக இருக்கும். அதுபோன்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் 2 பேர்கள் கடந்து செல்வது என்பது ஒரு வழியில் சிரமமாக இருக்கும். பாறைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வழிகளாக இருக்கும். எனவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பாறைகள் நம்முடைய உடம்பிலே குத்தும், முட்கள் குத்தலாம், செடிகள் உரசலாம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் அல்ல. பாறைகள் இருக்கின்ற இடத்தில் ஏறி செல்ல வேண்டும், ஒடுக்கமாக இருக்கும், ஷார்ப்பான பாறைகள் நம்மை குத்தும். இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு அனுபவம் இருந்தது. எனவே சொல்லுகிறார், இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வேண்டும். அப்படி இருக்கின்ற வழியில் சென்றால்தான் எருசலேமுக்கு செல்ல முடியும், எருசலேமுக்கு செல்ல முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதிகமான காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இறையாட்சியினுடைய மதிப்பீடுகள் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே பாசாங்கு தரத்தை விட்டுவிட்டு, பகட்டான காரியங்களை விட்டுவிட்டு, தேவையற்ற காரியங்களை விட்டுவிட்டு என்ன செய்ய வேண்டும்? மதிப்பீடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். நிறைய பேர்கள் முயற்சி எடுப்பார்கள், ஆனால் கொஞ்சம் பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஓட்டப்பந்தயத்திலே பார்க்கிறோம், எத்தனை பேர்கள் ஓடுகிறார்கள், கடைசியில் பதக்கம் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர்கள் படிக்கிறார்கள், ஒரு ஆளுக்கு தான் வெற்றி கிடைக்கிறது. எத்தனை பேர்கள் தேர்வு எழுதுகிறார்கள், கொஞ்சம் பேர் தான் பாஸ் ஆகின்றார்கள். அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகளெல்லாம் நமக்கு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இந்த ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பிற்கு நாம் செவிமடுப்போம். நிறைவாழ்வுக்கான வழி என்பது எப்பொழுதுமே இடுக்கமான வாயில் வழியாக நுழைவதற்கு சமமாக இருக்கும். ஜபிப்பமாக எங்கள் நல்ல தந்தை இறைவா, அந்த கால வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், துதிக்கின்றோம். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வேண்டும் என்று நல்ல ஒரு அருமையான ஒரு சிந்தனையை கொடுக்கின்றேன். நாங்களும் தியாகங்கள், விட்டு வீழ்ச்சிகள், அட்ஜஸ்ட் பண்ணுகின்ற காரியங்கள் இவையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு இடுக்கமான, கஷ்டமான, துன்பமான ஒரு பாதையிலே நடந்து சென்று, மதிப்பீடுகளின் பாதையிலே சென்று இறையாட்சியின் பிள்ளைகளாக வாழ்வதற்கான நிறைவாழ்வை காண்பதற்கான ஆற்றலை மருளை தந்திருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.